சாரி. கார் ஓட்டும் போது பார்த்து ஓட்டணும், மனசுல தெளிவா இருக்கணும், போன்ல பேசக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு இல்ல இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகுது. நான் வேணா உங்களை கார்ல கூட்டிட்டு போட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நீங்க பார்த்துட்டு போங்க, பார்த்து போங்க, பார்த்துட்டு போங்க. ஒண்ணும் இல்லை. பொக்கிஷம் 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 பொக்கிஷம். ஒண்ணும் இல்லை, நீங்க போங்க, ஒண்ணும் இல்லை, நீங்க போங்க, பார்த்து போங்க. பொக்கிஷம். பொக்கிஷம் பொக்கிஷம் கடிச்சிருச்சு, பொக்கிஷம் கடிச்சிச்சு, பொக்கிஷம் கடிச்சிச்சு, பொக்கிஷம் போட்டுட்டு. வாங்கம்மா, வாங்கப்பா, வாங்க, உள்ள வாங்க. அனிதா, அப்பா அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு காஃபி கொண்டா. இதோ கொண்டு வந்துட்டேங்க. முதல்ல பெண்களுக்கு மரியாதை, உங்க அம்மா உட்காரட்டும். என்ன அர்ஜுன், ஒரு சுத்து பெருத்த மாதிரி தெரியற? அனிதா சமையல தேறிட்டா போல இருக்கு. தேறிட்டாளாவா? கலக்குறா. நீங்க மட்டும் எப்படி? நான் நாளுக்கு நாள் இளைச்சலடி போறேன். தேவையா? அனிதா எங்க? இதோ வந்துட்டேன். வாங்க மாமா, வாங்க அத்தை, காஃபி எடுத்துக்கங்க. தேங்க்யூ. அப்பா, நேத்தெல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தா. எங்களை பத்தியா? என்ன விஷயம்ப்பா? நல்ல விஷயம்தான், ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அத நாங்க கிராண்டா கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிட்டோம். விஷயமே என்னன்னு சொல்லாம கிராண்டா கொண்டாட முடிவு பண்ணிட்டேன்னு சொன்னா எப்படிப்பா? என்ன விஷயம் சொல்லு. சொல்லு மாமா. வர வெள்ளிக்கிழமை உங்களோட பிறந்த நாள். ஆமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? அது மட்டும் இல்லப்பா, அது உங்களோட 60வது பிறந்த நாள். அது கூட நல்லாவே ஞாபகம் இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடுற அளவுக்கு நான் என்னப்பா அவ்வளவு பெரிய மனுஷன்? அதுவும் இல்லாம அப்படி நான் என்ன சாதிச்சிட்டேன்? என்ன மாமா சாதிக்கல? என் மாமியாருக்கு நல்ல புருஷனா இருக்கீங்க, என் கணவருக்கு நல்ல தகப்பனா, எனக்கு நல்ல மாமனாரா, உங்க அக்காவுக்கு நல்ல தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு பணக்கார சம்பந்தி கிடைச்சும் எங்க அப்பா கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம தன்மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் யார் மனசையும் நோகடிச்சதில்ல. இதை விட என்ன மாமா சாதிக்கணும்? உன் வாயால் இதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு போவோம். நாங்க வரமாட்டோம். நீங்க தான் எங்க வீட்டுக்கு வரீங்க. நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உங்க பர்த்டே ஃபங்க்ஷனை கிராண்டா செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்க போற முதல் ஃபங்க்ஷன் இதுதான். நான் ஒரு திருத்தம் சொல்லட்டுமா? சொல்லுங்க மாமா. இந்த வீடு ஓகே, ஆனா ஆடம்பரம் எல்லாம் வேண்டாம். எளிமையா நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டாடும். வெளிப்படையாவே சொல்றேனே, யாரையும் விடக்கூடாது. நம்ம குடும்பத்தை சேர்ந்த மதன், அபிராமி, சாந்தி, ரோகிணி எல்லாரையும் கூப்பிடணும், மரியாதை செய்யணும். அதுக்கு சம்மதம்னா நான் ஒத்துக்கிறேன். மாமா, அவங்களாம் எதுக்கு வரணும்மா? எல்லாரும் வரணும். பிரிஞ்சு போன எல்லாருமே அன்னைக்கு ஒன்னா சேரணும். சரி மாமா, இதுக்கு அப்பா ஒத்துப்பாரா? உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லு. மாமாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. நானே போய் மாமாவை நேர்ல கூப்பிடுறேன், ஃபங்க்ஷனுக்கு வர சொல்றேன். நாமெல்லாம் அடிக்கடி ஒன்னா சந்திக்காதனாலதான்
நமக்குள்ள பகையே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பகையை மறக்கணும், அன்பா ஒருத்தர் ஒருத்தர் அணைச்சுக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரிப்பா, நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நோ அப்ஜெக்ஷன். அம்மா, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு என்னடி நீ ஏதாவது குண்டை போட போறியா? பட்டுப்புடவை வாங்கி தந்தா ஓகே. என்ன டெண்டர் கிடைச்சதா? கிடைச்சது சார். பிரசிடென்ட் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. தேங்க் யூ. கம் இன். மார்னிங் ஆர்கே. மார்னிங். வாட்சினு என்ன ஆச்சரியமா இருக்கு? வழக்கமா ஈவினிங் தான் வருவேன், காலையிலே வந்திருக்கிறேன். முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று பேசணும், அதான் வந்துட்டேன். என்னது? டெல்லியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சுப்பா. எதை பத்தி? நம்ம சர்வீஸ் டேக்ஸ், வேட் இது சம்பந்தமா மாடிஃபிகேஷன் சஜஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மெமரண்டம்ல போட்டு மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சோம் இல்லையா? ஆமா. அது விஷயமா ஃபோன் பண்ணாங்க. உங்க சேம்பர்ல இருந்து யாராவது ஹை அஃபிஷியல் அனுப்புங்க, அவங்க இங்க வந்து ஃபைல மூவ் பண்ணி மினிஸ்டர்கிட்ட பேசினா விஷயம் முடிஞ்சிரும்னு சொன்னாங்க. ஓ ஃபைன். அப்போ உடனே ஆள் அனுப்பிச்சிருவோம். அனுப்பிச்சிடலாம். யாரு போனோன்னு செலக்ட் பண்ணிட்டேன். அப்ப ஃபிளைட்ல அனுப்ப வேண்டியதானே? டெஃபினட்டா டிராவல் ஏஜென்ட் கிட்ட சொல்லியாச்சு. ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. ஃபிளைட் டிக்கெட் உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். என் வீட்டுக்கு எதுக்கு? ஆமா, போறது நீ தானே. நானா? ஆளுபாணி யாரா யங்ஸ்டர்ஸ் அனுப்புவா? என்ன இருக்கே யங்ஸ்டருங்கிற? உனக்கு இருக்கிற அறிவும் அனுபவமும் வேற யார்கிட்ட இருக்கு? மோரோவர் இந்த சப்ஜெக்டை கரைச்சு குடிச்சவன் நீ. அது மட்டும் இல்ல, டெல்லி அங்க இருக்கிற எல்லா அபிஷியல்ஸும் உன் ஃப்ரெண்ட்ஸு, மினிஸ்டரே பர்சனல் ஃப்ரெண்டு. நீ போய் மூவ் பண்ணா டெஃபினட்டா விஷயம் நடக்கும்பா. ப்ளீஸ். ஓகே ஓகே, தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. நானே போறேன். ஆனா என் கம்பெனி மேட்டர்ஸ் நினைச்சாதான். என்னப்பா, நீ ட்ரெயின் பண்ண அபிராமி தான் கம்பெனியை ஃபர்ஸ்ட் கிளாஸா நடத்திக்கிட்டு இருக்காளே. 2 நாள் தானே, போயிட்டு வந்துறேன். ஓகே டன், போறேன். அப்புறம் என்ன சாப்பிடுற? இவ்வளவு ஸ்வீட் நியூஸ் சொன்னேன் பாரு, அதுக்காக எனக்கு ஸ்வீட் வாங்கி கொடு. ஏய், உனக்கு சுகர் ப்ராப்ளம் பா. என்னப்பா நீ அவள மாதிரியே பேசுற? சரி, சுகர்லெஸ்ஸா ஒரு காஃபி கொடு. பாவம், உன்னை பார்த்தாலே பரிதாபமா இருக்கு. சரி, சக்கரை போட்டே காபி கொண்டாட சொல்றேன். தேங்க்யூ. என்ன ராஜா அப்படி பாக்குற? உங்க வெள்ளை முடிக்கு நானா டை அடிச்சு கற்பனை பண்ணி பார்த்தேன். திடீர்னு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. நான் நீ தாத்தா பாட்டியா போறோம், ஞாபகம் இருக்குதுல்ல? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. லக்கேஜில் எடுத்து கார்ல வச்சுட்டேன். அப்புறம் மாத்திரை எல்லாம் பகல் ராத்திரிக்குன்னு தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். 2 நாள் தானேம்மா? உங்களுக்கு அது 2 நாள். ஆனா எனக்கு வா பாலா. என்ன தம்பதி சமேதரா? வாமா. வணக்கம். வாமா லட்சுமி. என்ன மாமா, சேம்பர் பிரசிடென்ட் ஆனதுல ஒரே டூர்லயே இருக்கீங்க போல இருக்கு. என்ன பண்றது, இண்டஸ்ட்ரியில ஒரே கம்ப்ளைண்ட் இந்த வேட்டை பத்தி ரொம்ப சஃபர் பண்றாங்க. அதுக்கு ஏதோ ரிலீஃப் வேணும்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருந்தேன். அதுக்கு மீட்டிங் கூப்பிடுறாங்க. அதுக்கு வேற யாரும் ஆள் கிடைக்கலையா, என்ன போக சொல்றாங்க. உங்களை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்கு ஃபிளைட்டுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்பிட்டு இருக்கேன். இதான் முக்கியமா சொல்லணுமா? ஆமாண்ணா, வர வெள்ளிக்கிழமை இவருக்கு 60வது பிறந்த நாள். அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் கன்கிராட்ஸ் பாலா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. இங்க வாழ்த்தினா போதாது மாமா, அர்ஜுன் இந்த 60ஆம் கல்யாணத்துக்காக வீட்டுல ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிருக்கான். நீங்க அங்க வந்து வாழ்த்தணும். நிச்சயமாப்பா, நான் வராமையா? ஃப்ரைடே தானே, நான் வந்துடுறேன் நிச்சயமா. இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுல அனிதா தான் ரொம்ப உற்சாகமா இருக்கா. அப்படியா? சோ நைஸ். அப்போ ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? மாமா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு பாலா. மாமா, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. இந்த விசேஷத்துக்கு நம்ம சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட போறேன். சொந்த பந்தம்னா? இங்க இருந்து போனவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட போறேன். என்னை எல்லாரும் வந்து கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யார் மனசும் நோகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் மாமா. கார்த்திக், மதன், அபிராமி, சாந்தி
இப்படி எல்லாரையும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே பாலா, இது உங்க வீட்டு ஃபங்க்ஷன். யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது நீ. இதுல என்னோட அபிப்பிராயம் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமா வருவேன், விட்டு கொடுத்துட மாட்டேன். ஒன்லி திங் இஸ் அதிக நேரம் என்னால் இருக்க முடியாது. இப்ப போறேன் ஒரு மீட்டிங், அதுக்கு ஃபாலோ அப் மீட்டிங் சேம்பர்ல அன்னைக்கு வச்சிருக்கேன். அதனால வந்தே முடன்னு போயிருவேன். ராஜி கடைசி வரைக்கும் இருந்து நடத்தி கொடுத்துட்டு வருவேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, நீங்க இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இட்ஸ் ஆல் ரைட். ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு, கிளம்புமா? வரேம்மா, வரேன். வாங்கண்ணா. அண்ணி, அண்ணன் ரொம்ப மாறிட்டாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே மாறி இருந்தா எந்த சொந்தமோ இந்த வீட்டை விட்டு போயிருக்காது. ஃபீல் பண்ணாதக்கா, எப்படி இந்த ஃபங்க்ஷன் எல்லாரும் ஒண்ணா சேர போறாங்க. நிச்சயமா நல்லது ஏதாவது நடக்கும். அப்புறம் கார்த்திக் அபிராமி கிட்ட நான் நேரம் வந்து கூப்பிட்டுதான் சொல்லுக்கா. எல்லாரும் கண்டிப்பா வரணும். வரேன்க்கா. என்னடா அது கூட கிளம்புறேங்கிற? காஃபியா சாப்பிட்டுட்டு போ. லட்சுமி, அக்கா காப்பி உன் காப்பி மாதிரி கிடையாது, சூப்பரா இருக்கும். சரிங்க. ஒத்துக்கிட்டே பரவாயில்ல. வா, எங்க லட்சுமி. அக்கா கிட்ட எப்படி காப்பி போடணும்னு தெரிஞ்சுக்க லட்சுமி. கார்த்திக், கார்த்திக், என்ன நீ? சாப்பிட வாப்பா. உனக்கு வத்தல் பிடிக்குமேனு சூடா வறுத்து வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, வர வர எனக்கு சாப்பிடவே பிடிக்கல. சாந்தி இப்படி சம்மதிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீயும் சாந்தியும் பிரியக்கூடாதுன்னு நான் மனசார வேண்டிக்கிட்டேன். விடுங்க நீ, முடிஞ்சு போனதை பத்தி பேசிக்கிட்டு. எதை விடறது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியலப்பா. அர்ஜுன் அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாரு, தெரியுமா? அம்மா சொன்னாங்க. அப்பா கூட கலந்துக்கிறாராமே. அப்பா மட்டும் கலந்துக்கலப்பா, அவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு சொந்தம் கூட விட்டு போக கூடாதான். வந்த சொந்தமும் போன சொந்தமும். உங்க அண்ணன் புது சம்சாரம், சாந்தி, எல்லாருமே. அண்ணே, அப்பா சொன்னபடி நம்ம சீக்கிரமா போவோம், சீக்கிரமா புறப்பட்டு வந்துடலாம். நாம யாரையும் பார்க்க வேண்டாம். நம்மளை மதிச்சு கூப்பிட்ட அர்ஜுனையும் அனிதாவையும் நாம அவமதிக்க கூடாது இல்லையா? அது கரெக்ட் தான்ப்பா. ஆனா உனக்கு இருக்கிற பெருந்தன்மை அந்த சாந்திக்கு இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? உங்க அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக தான் அவ பிசினஸ்ல வளர்ந்துட்டு இருக்கா. டைவர்ஸ் கிடைச்ச வருத்தம் அவகிட்ட கொஞ்சம் கூட இல்லப்பா. எப்படி நீ இல்லைன்னு சொல்ல முடியும்? இருந்திருந்தா மாமா விக்கிறது எல்லாத்தையும் உங்க அண்ணன் பேர்ல அவ வாங்குவாளா? அவ உங்க அப்பா கிட்ட எனக்கு திட்டுதான் வாங்கி கொடுப்பாளாம். உண்மையாவே பார்த்தா டைவர்ஸ் கிடைக்கிறதுல உன்னை விட அவதான் காத்துட்டு இருந்திருக்கா. அவளுக்கு உன்னை விட பெரிய ஆகணுமா? நீ தொழிலாளி, அவ முதலாளிங்கிற அந்த திமிர அவகிட்ட அதிகமாவே இருக்கு கார்த்திக். இந்த கோவத்தை ஒருவேளை அவளை நீ 60ஆம் கல்யாணத்துல பார்த்தேன்னா காட்டிக்காதப்பா. இப்போ உனக்கு அவ மட்டும் எதிரி இல்ல, உங்க அண்ணனும் தான். நான் இதெல்லாம் உனக்கு தெரியணுமேன்றதுக்காக தான் சொன்னேன். நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டு வரியா?
என்னம்மா இது ஒரே யோசனையா இருக்க? அர்ஜுன் நேத்து ஆபீஸ்க்கு வந்தான். அவங்க அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமா. அவசியம் மதன் மாமா, ரோகிணி, நான், நீங்க எல்லாரும் வரணுமா? அப்படியா? ஆமாமா. அர்ஜுனோட அப்பாவே அவசியம் வரணும்னு சொல்லியிருக்காராம். எங்களையும் இன்வைட் பண்ண போறதா ஆர்கே மாமா கிட்ட சொன்னாரா. அப்படியா? அதுக்கு அவர் என்ன சொன்னாரா? அவர் மறுப்பு எதுவும் சொல்லலையா. அப்புறம் என்ன சாந்தி, சுப காரியம், நீங்களாம் தாராளமா போயிட்டு வரலாமே. இல்லம்மா, நான் இப்ப இருக்கிற மனநிலைமையில எனக்கு அங்க போகவும் பிடிக்கல, போறதுக்கான தகுதியும் இல்ல. நீ எந்த விதத்துல தகுதி குறைஞ்சு போயிட்ட? உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இத பாரு சாந்தி, அர்ஜுன் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் உன்னை கூப்பிட்டிருக்கான். நீ போகலன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவான். இல்லம்மா, நான் அங்க போனா அங்க தேவையில்லாம தர்ம சங்கடம் தான் வரும். கார்த்திக்கும் அங்க வந்திருப்பாரு, என் மாமனாரும் அங்க வந்திருப்பாரு. என்னை பார்த்தா அவருக்கு வெறுப்பும் கோபமும் தான் வரும். அதனாலதான் சொல்றேன். சாந்தி, நாம இப்படி ஒதுங்கியே இருந்தா இந்த உலகம் நம்மள ஒதுக்கிடும். அர்ஜுன் உன்னை இன்வைட் பண்ணிருக்கான், அதுக்காக நீ போற. இப்ப இருக்கிற மனநிலைமையில இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீ போனாதான் உனக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். அதுவும் இல்லாம பிரிஞ்சவங்க பிரிஞ்சபடியே இருந்தா அது அவ்வளவு நல்லது இல்ல. இந்த மாதிரி அடிக்கடி சந்திச்சா ஏதாவது நல்லது நடக்கும். அர்ஜுனோட அப்பா உன்னை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருக்காருன்னா காரணக்காரி எல்லாம கூப்பிட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெரியவங்க ஆசீர்வாதம் உனக்கு தேவை. அந்த அபிராமி அங்க வரா, நீ போறதுல என்ன தப்பு? நீங்க ஏதோ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. இல்லம்மா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்காகவோ சங்கடப்படுத்துறதுக்காகவோ நான் இதை சொல்லல. உனக்கு உண்டான உரிமையை நீ விட்டு கொடுக்க கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். கார்த்திக் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் அந்த உறவுக்கு உண்டான உரிமை உனக்கு இருக்கு. அதனால நீ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். இதுதான் இந்த அம்மாவோட ஆசை. அங்கிள், இன்னைக்கு பிளாக் டே. உண்டியில பணம் போடுங்க, நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் ஃபேமிலிக்குலாம் பயன்படும். அங்கிளுக்கு ஒரு கொடி கொண்டு வா. எனக்கே கொடியா?